திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டு குழு இன்று சந்தித்து ஆலோசனை நடத்த உள்ளது. முன்னதாக 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டன. மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்த நிலையில் தொகுதிகளை அடையாளம் காணும் பணியை திமுக தொடங்கியுள்ளது. அதன்படி திமுக கூட்டணியில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டு குழு இன்று ஆலோசனை நடத்துகிறது. இதில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக 250க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணல் நடத்தி வருகிறார். இத்தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ். தற்போது இந்த நேர்காணல் தொடங்கி நடைபெற்று வருகிறதா? விருப்ப மனு தாக்கல் செய்த அனைவரும் இந்த நேர்காணலில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கிறார்களா? இந்த நேர்காணல் செய்யக்கூடிய குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள்? பாலா, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட மற்றும் பணிக்காலத்தின் போதே உயிரிழந்தவர்களின் உள்ளிட்ட 21 சட்டமன்ற தொகுதிகள் தமிழகத்தில் காலியாக உள்ளது. அந்த காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலானது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலினுடைய ஒன்றாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழலில் திமுக தலைமையானது அந்த 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்கள் விருப்ப மனுவை கடந்த 1ஆம் தேதி முதல் நேற்று மாலை வரை தாக்கல் செய்யுமாறு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து 21 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுகவினுடைய நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் திமுகவின் சார்பில் அந்த 21 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை தாக்கல் செய்திருந்தனர். இந்த சூழலில்தான் இன்று காலை 10 மணிக்கானது திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான அந்த குழுவானது விருப்ப மனு தாக்கல் செய்வதுடன் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆலோசனையில் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் மற்றும் திமுகவினுடைய முதன்மை செயலர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் தற்போது நேர்காணலில் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் விருப்ப மனு செய்தவர்களிடமிருந்து குறிப்பிட்ட 21 சட்டமன்ற தொகுதி காலியாக உள்ள அந்த மாவட்டங்களிலிருந்து முதல் மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டம், ஒட்டப்பிடாரம் மற்றும் ஆகிய 2 தொகுதிகள் காலியாக உள்ளது. அந்த தொகுதியிலிருந்து விருப்ப மனு செய்தவர்கள் இங்கே முதல் அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டனர். அவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் திமுகவினுடைய பொருளாளர் மற்றும் முதன்மை செயலாளர் ஆகியோர் அவர்கள் இதுவரை செய்த கழக பணிகள் மற்றும் அவர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய செல்வாக்கு மற்றும் திமுகவினுடைய செல்வாக்கு குறித்தெல்லாம் அவர் கேள்வி எழுப்பி வருகின்றார். மேலும் தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்புகள் இந்த மாதிரி இருக்கிறது, இதுவரை அவர்கள் விருப்ப மனு செய்வர்களிடம் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பெயர் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் திமுக தலைவர் கேட்டு அங்கு குறிப்பெடுத்துக் கொள்கிறார். அதனைத் தொடர்ந்தே வரிசையாக ஒவ்வொரு தொகுதியாக வரிசைப்படியாக அழைக்கப்பட்டு விருப்ப மனு செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. பாலா, பாண்டியராஜ், தற்போது இந்த 21 தொகுதிகளுக்கான விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதற்கு அடுத்ததாக நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த நேர்காணல் என்பது தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தான் தொடங்குமா, அல்லது அதற்கான குழுக்கள் தற்போது அந்த பணியை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? பாலா, கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாகவே திமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று, அதாவது சனிக்கிழமை 9ஆம் தேதி 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணலும், அதே போல நாளை காலை நாடாளுமன்ற தொகுதிக்கு விண்ணப்பித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெறும் என்று திமுகவினுடைய தலைமையிலிருந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய அந்த 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட விண்ணப்பம் அளித்தவர்களிடம் நாளை காலை முதல் நேர்காணல் நடைபெறுகிறது. இந்த 20 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான அந்த விருப்பமனு அளித்தவர்கள் கிட்டத்தட்ட 1050 பேர் அந்த 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தம் 40 தொகுதிகளும் அளித்திருக்கிறார்கள். அதில் 20 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய பட்சத்தில் திமுக நேரடியாக களம் காணக்கூடிய அந்த 20 தொகுதிகளிடம் போட்டியிட விருப்பமனு அளித்திருக்கிறவர்களிடம் அந்த விண்ணப்ப மனு நாளை நேர்காணல் நடைபெறுகிறது. அந்த நேர்காணலுக்கும் திமுகவினுடைய தலைவர் மற்றும் பொருளாளர் மற்றும் முதன்மை செயலர் உள்ளிட்ட முன்னணி நிர்வாகிகள் நேரடியாகவே நேர்காணல் ஈடுபடுவார்கள். அவர்களிடமும் இதே போல தொகுதியினுடைய செல்வாக்கு, நமக்கான வெற்றி வாய்ப்புகள் மற்றும்
தேர்தலில் வேட்பாளர் செய்யக்கூடிய அவர்களுடைய செலவு மற்றும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பெயர், மேலும் அவர்கள் மீது குற்றப்பிரிவு உள்ளதா என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நேர்காணல் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நேர்காணலானது நிறைவடைய இருக்கிறது. நாளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான விருப்பமனு அளித்தவர்கள் கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமாக இருப்பதால் இந்த 20 தொகுதியில் மட்டும் போட்டியிட இருப்பவர்களிடம் நாளை மாலைக்குள் நிறைவடைய இருக்கிறது, அல்லது திங்கட்கிழமை வரை நீள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பாலா, 21 சட்டமன்ற தொகுதிகளுக்காக விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குழுவினர் தற்போது நேர்காணல் நடத்தி வருகிறார்கள். திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் தற்போது இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ் பதிவு செய்யட்டும். நன்றி பாண்டியராஜ்.